இந்த முதல் பாதியில அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ஒரு இடத்துல கூட நான் உங்கள கொண்டாட வைக்கிறதுக்கான என்னுடைய நடவடிக்கைகள மாத்திக்கிறேன். அப்படின்ற ஒரு தன்மை கொஞ்சம் கூட கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும்ல செகண்ட் ஹால்ஃப் இருக்கு. செகண்ட் ஹால்ஃப் வரட்டும் அப்ப வச்சுக்கிறேன் அப்படின்றது மாரி. ஈவன் இந்த ஃபாரின் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, நம்ம எத்தனை படத்துல பார்த்துருக்கோம். இவங்க நிஜமாவே ஃபாரினா? இல்ல நம்மால யாரையாவது புடிச்சு மேக்கப் போட்டு சும்மா ஏதோ பேச விட்றீங்களா? அப்படின்னு தோண வைக்கும்ல. இந்த படத்துல அப்படிலாம் இல்லைங்க. அகைன் டைரக்டர் மகிழ் திருமணி ஆல்மோஸ்ட் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க இப்படி தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. இரு அதுல ஒண்ணு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ள. வணக்கம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லேட்டாக ரிவ்யூ பண்ண போகிற படம் மகிழ் திருமணி இயக்கியிருக்கிற யார் நடிச்சிருக்காங்க உங்களுக்கு சொல்ல வேணும். மிஸ்டர் அஜித் குமார் நடிச்சிருக்காரு. ட்ரிஷா, ரெஜினா கசாண்ட்ரா, அர்ஜுன் இந்த மாதிரி பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. அனிருத் இசையில் வெளிவந்திருக்கிற விடாமுயற்சி. சம்வேர் இந்த பிகினிங்கில் ஒரு பெட்ரோல் பங்க்கில் ஒரு சீன் ஒன்று வரும். அஜித் வந்து இந்த படத்தில் அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்காரு. அர்ஜுன்றவர் தனியாக நடிச்சிருக்காரு. அது வேறு குழப்பிக்காதீங்க. ஸோ அர்ஜுன் அப்படின்னு நான் சொல்லும் போதெல்லாம் நான் கதாபாத்திரம் தான் சொல்கிறேன். ஆக்டர்னால் நான் செப்பரேட்டாக மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அர்ஜுன் கேரக்டர் வந்து அவர் வந்து பெட்ரோல் பங்க்கில் நின்றுட்டுருப்பார். நின்றுட்டு இருக்கும்போது ஆரவ் மற்றும் சில கேங் மெம்பர்ஸ் அவங்க எல்லாருமே சரவுண்ட் பண்ணி அவரை கொஞ்சம் ரொம்ப கடுப்பேற்றுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே அவங்க மத்தியில் ஒரு கசப்பான 1-2 அனுபவங்கள் நடந்திருக்கிறதுனால டிப்பிக்கலி நம்ம கமர்ஷியல் சினிமா சென்சிபிலிட்டிஸில் வளர்க்கப்பட்ட நம்ம இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எப்படி முடியுன்றதை திரும்ப திரும்ப பல வருஷங்களாக பார்த்த நமக்கு வந்தியா மாட்டிக்கிட்டியா அப்படின்ட்டு தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா போன முறை வந்து அவருடைய மனைவியான ட்ரிஷா அந்த இடத்துல அவங்களுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கும். பட் இந்த சிச்சுவேஷன் அமையும் பொழுது ட்ரிஷா இந்த படத்தில் கயல் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணுறாங்க. கயல் வந்து உள்ளுக்குள்ளே ஏதோ ஷாப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தன்னந்தனியாக நீ மாட்டிக்கிட்ட அர்ஜுன் கிட்ட அப்படின்ற ஒரு சென்ஸ் தான் வரும். அண்ட் இந்த போதைக்கு அடிமையானவங்க எப்படி காலங்காத்தால் அந்த முதல் கிளாஸுக்கு கையெல்லாம் துடிக்குமோ, கமர்ஷியல் சினிமா ஓரளவுக்கு இந்த மாஸ் சினிமா நம்மளை தயார்படுத்தி வச்சுட்டு நம்மளை ஒரு அடிக்ட்ஸாக தான் மாற்றிருக்குன்னு நினைக்கிறேன்ல ஒரு விதத்தில். ஸோ நம்மளும் ஆல்மோஸ்ட் அந்த ஃபைட்டுக்காக அப்படியே டெஸ்பரேட்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் மகிழ் திருமணி அவர் வந்து ஏற்கனவே நமக்கு இது அப்பேற்பட்ட படம் கிடையாதுன்றது தெளிவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. எங்கேருந்து அப்படின்னா மிஸ்டர் அஜித் அவருடைய ஒரு இன்ட்ரொடக்ஷன் சீன் நம்ம எடுத்துக்கலாமே. அது ஒன்றும் பெரிய பயங்கர ஹைப்போ அப்படியே முதல்ல காலை காமிப்போம், அதற்கப்புறம் முகத்தை காட்டுவோம் அப்படின்ற ஒரு பில்டப்போ இல்லை. நீங்கள் தோக்கடிக்க ஒருத்தன் மட்டும்தான் வர முடியும், அவன் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒன்றுமே கிடையாது. ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சர்வசாதாரணமாக பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி அவர் முகத்தை காமிச்ச இந்த படம் ஆரம்பத்திலே நமக்கு அது காட்டிருச்சு, நீங்கள் நினைக்கிற படம் நான் கிடையாது அப்படின்ட்டு. இந்த மாதிரி படங்களில் நினச்சி பாருங்கள், ஒரு இவ்வளோ நட்சத்திரம் அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு நடிகருடைய ஒரு மனைவி வந்து எடுத்த உடனேவே எனக்கு உன் கூட வாழ விருப்பம் இல்லை. அது மட்டும் இல்லை, இதில் வேறு ஒரு ஆங்கிள் கூட இருக்குது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன் சொல்லாமல் இது ஸ்பாய்லரில் ஆரம்பத்திலே தான் வந்துடுது. எனக்கு வேறு ஒருத்தர் தான் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே அவங்க ஆப்ரேட் பண்ணும்போது மறுபடியும் இது சாதாரணமாக நம்ம பழக்கப்பட்ட படங்களின் கிராமரில் இந்த படம் அடங்காதுன்றது ஆரம்பத்திலே தெரியும். அப்படி இருந்தும் நம்ம இந்த சீனில் இன்னமும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பெட்ரோல் பங்க் சீனில் ஓகே பெட்ரோல் பங்க் தான் செட்டிங்கு வரப்போகுது, இங்கே வாங்க போகிறீங்க அடி, இந்த மனுஷனுக்கு இவ்வளோ நாள் உள்ளுக்குள்ளே தேங்கிக்கிட்டு இருக்கிற இந்த கோவத்தெல்லாம் இந்த இடத்துல உங்கள் மேலே காமிக்க போகிறாரு அப்படின்ட்டு. மகிழ் இது தெரியாமல் இல்லை கண்டிப்பாக. நீங்கள் எல்லாம் இப்படி தான் எதிர்பார்ப்பீங்கன்னு தெரிஞ்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அர்ஜுனை வச்சு அவன் வாயாலேயே இதை பாருப்பா எனக்கு சண்டைலாம் போடுறதுல விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு வரி ஒன்று அங்கே வருது. அப்போது நம்ம நம்பலை. ஆமாம் இப்படித்தானே சொல்லுவீங்க, நாங்கள்லாம் பாஷாலாம் பார்த்து வளர்ந்தவங்க தானே, எனக்கு சண்டைனாலே பயம், விருப்பமே இல்லை, இப்படிலாம் சொன்னாலே பயங்கரமாக அடிக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி. நம்ம பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம ட்ரெயின் ஆகிருக்கோன்னு. சரி ஓகே. அதுக்கப்புறமா அந்த வரியிலேருந்து அடுத்த வரி இன்னமும் நம்மளை பற்றின ஒரு டேம்னிங் அசஸ்மெண்ட்டாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதை எழுதிட்டு இருக்கும்போதே சிரிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரைட்டர்ஸ். என்ன அவர் அர்ஜுன் சொல்லக்கூடிய ஒரு வரி ஆரவன் கேங்கை பார்த்து அவங்கள பொறுத்து இன்னொருத்தங்கிட்ட சொல்லுவார், இவங்கெல்லாம் இளரத்தம், அவங்களுக்கெல்லாம் இந்த வயசில் கொஞ்சம் சண்டையெல்லாம் தேவைப்படும், சண்டை போடுற ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு வரி ஒன்று சொல்கிறாரு. அவர் அவங்கள பற்றி பேசுகிறாரா இல்லை ஆடியன்ஸான நம்ம இன்னும் ஒரு மாதிரி ஒரு ஸ்பேஸ்லேயே இருக்கோம் அப்படிங்கிறது சொல்கிறாரா? அதை தாண்டி அதுக்கப்புறமா இந்த ஒரு வரி வரும்பொழுது தான் இன்னமும் நமக்கு மேபி ஹீ இஸ் டைரக்ட்லி அட்ரெஸிங் அஸ் அப்படின்னு தோணுது.
நல்ல சந்தோஷமான, அமைதியான, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைய நீங்க எல்லாம் வாழுமாறு நான் ஆசீர்வதிக்கிறேன் ரேஞ்சுக்கு ஒரு ஒரு வாழ்த்து ஒண்ணு கூறிட்டு, அதோட அந்த சீன் முடியுது. அப்பதான் எனக்கு என்ன தோணிட்டு இருக்கு அப்படின்னா, ஆ இ நம்ம எப்படி ட்ரெயின் ஆயிருக்கோம் பாருங்க அப்படின்னு தோண வச்சது. ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஒரு ட்ரோப்ஸ்க்கெல்லாம் அவ்வளோ அடிக்டடாக இருக்கோம்ல. ஆ வெறும் ஒரு படம் தன்னுடைய ஒரு கதைய சொன்னா பத்த மாட்டேங்குது. அந்த கதாபாத்திரத்தின் தன்மைய நமக்கு விளக்கி சொன்னா நமக்கு பத்த மாட்டேங்குது. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த நட்சத்திர அந்தஸ்து கொண்ட நடிகர்கள் வந்து, இந்த மாதிரி காட்சிகள் தேவை அப்படின்றத நம்ம ஒரு எதிர்பார்ப்பாகவே அங்க போய் உட்காந்துக்கிட்டு, அந்த கண்ணாடியின் வழியாக மட்டுமே இந்த படத்த பார்த்துட்டு, நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த படம் நம்மள யோசிக்க வைக்குது. இந்த மாதிரி பல காரணங்களால தான் எனக்கு இந்த விடாமுயற்சியுடைய முதல் பாதி எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சது. ஏன்னா, இந்த முதல் பாதியில அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் ஒரு இடத்துல கூட நான் உங்கள கொண்டாட வைக்கிறதுக்கான என்னுடைய நடவடிக்கைகள மாத்திக்கிறேன், அப்படின்ற ஒரு தன்மை கொஞ்சம் கூட கிடையாது. ஐ திங்க் ரொம்ப வருஷம் பிறகு ஒரு படம் வந்து முழு நீளமாக ஒரு வெளிநாட்டில செட்டப் ஆன ஒரு ஃபிலிம் வந்து என்ன கொஞ்சம் கூட அது சலிக்க வைக்கல. இல்ல இந்த கதைய எதுக்கு இப்ப வெளிநாட்டில வச்சிருக்கீங்க அப்படின்னு யோசிக்க வைக்கல. காரணம் பல படங்கள் வந்து இந்த மாரி வெளிநாட்டு செட்டிங்க அதனுடைய அழகு தன்மைக்காக தான் பிரயோஜனப்படுத்தும் இல்ல. இந்த ஃபில்ம் அப்படி கிடையாது. இது ஆமா அஜர்பைஜான் அப்படின்ற ஒரு நாட்டில ஒரு பெரிய அழகு இருக்கு. அதனுடைய பரப்பளவு வந்து பயங்கரமா இருக்கு. அந்த எம்ப்டி ரோட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா, கொஞ்சம் அப்பா ஒரு பைக்கு, காரு ஏதாவது ஒண்ணு இருந்தா அங்க போய் நம்ம ஓட்டி அனுபவிக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்ச்சிய நமக்குள்ள ஊட்டுது. பட் அப்படி இருந்தும், இந்த இந்த படத்தில அதனுடைய ஜியோகிராஃபி அந்த அஜர்பைஜான் ரோடுகள், அதில அதாவது ஒரு பெட்ரோல் பங்க்லேருந்து இன்னொரு பெட்ரோல் பங்க் போகணும்னா 30, 40 கிலோமீட்டர் நீங்க போணும் அப்படின்ற ஒரு தன்மை, இது எல்லாமே கதை சொல்லும் விதத்துக்கு பிரயோஜனப்படுது விடாமுயற்சியில. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், எப்புட்றா கெட்டவங்க எஸ்கேப் ஆயிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்விய வந்து கேட்டீங்க அப்படின்னா, ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் இத்தனை கிலோமீட்டர் கிடையாது. ஆளே கிடையாது. ஆர் இந்த கப்புல் அர்ஜுன் மற்றும் கயல் ஏன் இப்படி மாட்டிட்டு தவிக்கிறாங்க? இது என்ன அவ்வளோ கஷ்டமா ஒரு நாட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. ஏன்னா டோ ட்ரக் அங்க வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் இந்த படம் நமக்கு எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அதில ஜாபர் கஃபே அப்படின்ற மாரி ஒரு ஒரு பார் ஒண்ணு வரும். அந்த ஒரு இடத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அந்த இடத்த இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ற ஒரு விதம், அதில இருக்கக்கூடிய ஒரு மக்கள் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் பார்க்கும்போது, நமக்கே அந்த இடத்துல லிட்டரலி நம்ம அங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரி, அங்க அந்த இடத்துக்கு ஆமா நம்ம போயிருக்கோமே, ஆமா ஓ இந்த பார்ப்பா அப்படின்ற ஒரு உணர்வே இந்த படமால ஏற்படுத்த முடியுது. ஆனா இந்த படத்துக்கு என்ன உதவுது அப்படின்னா, இந்த படத்தில இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் இந்த ஃபாரின் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, நம்ம எத்தன படத்தில பார்த்துருக்கோம். இவங்க நிஜமாவே ஃபாரினா? இல்ல நம்மாள யாரையாவது புடிச்சு மேக்கப் போட்டு சும்மா ஏதோ பேச விட்றீங்களா? அப்படின்னு தோண வைக்கும்ல. இந்த படத்தில அப்படிலாம் இல்லைங்க. அதில இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்காங்க. அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய பாவனை எல்லாமே ரொம்ப நம்ப முடிஞ்சது என்னால. ஏன்னா இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம்னு நெனைக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து அந்த பகுதிகள்ல அர்ஜுன் அப்படிங்கிறவன் தன்னுடைய மனைவி கிட்டேருந்து ஒரு ஒரு பெரிய பிரிவ சந்திக்கிறான். ரொம்ப ஒரு 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 தனிமையில இருக்கான். பட் அவன் தனிமை வந்து அவன் மனைவி கிட்ட இருந்து மட்டும் இல்ல. அவன் குடும்பத்துக்கிட்ட இருந்து மட்டும் கிடையாது. அவன் அந்த உலகத்திலேயே ஒரு பெரிய தனிமைய அவன் சந்திக்கிறான் அப்படின்றதுக்கு நம்ம அந்த உலகத்த நம்ப வேண்டியிருக்கு. அத விடாமுயற்சி செய்யுது. விடாமுயற்சி பெருசா இந்த பகுதிகள்ல பெரிய அவசரம் எதுவும் காட்டுவது கிடையாது. ஐயய்யோ! இந்த மாதிரியான காட்சி பலமுறை ஏற்கனவே வந்துருச்சே, மக்களுக்கு அந்த பொறுமை இருக்குமா? அப்படின்ற ஒரு கவலை பெருசா இருக்கிற மாரி தெரியல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அஜர்பைஜான் பார் இருக்குல்ல, சொன்னேன்ல ஜாபர் கஃபேன்னு. அங்க வந்து இவரு அவங்களுடைய ஒரு மொழிய பேசுறாரு. ஒரு மாரி பேசுறாருன்னா என்ன தவிச்சு, தடுமாறி, கஷ்டப்பட்டு சொன்ன வார்த்தையே திரும்ப திரும்ப சொல்லி, ஒரே கேள்விய மறுபடி கேட்டு பார்க்குற நமக்கே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு அப்படின்னா, அப்போ பேசுறவருக்கும், அங்க இருக்கக்கூடிய அந்த மாரி சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டுற அர்ஜுனுக்கு எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம சொன்னோம்ல ஆரம்பத்தில, அப்ப நமக்கு அடிக்ட் போல நம்ம கையெல்லாம் அப்படியே உதறிக்கிட்டு இருக்கு, இந்த மாரி காட்சி எப்போ வரும்னு சொல்லிட்டு. நம்ம அத கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, இந்த படம் என்ன சொல்லுது? இந்த கதாபாத்திரம் எந்த பிரச்சனையில அ இருக்காரு? இந்த உலகத்தில என்ன பிரச்சனையாக இருக்கு? அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுமா? அப்படின்றது தான் கேள்வி. ஆம் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப அழகா இருக்கு. பட் அழகையும் தாண்டி அதனுடைய பயனையும் நம்மளால பார்க்க முடியுமா? அப்படின்றது தான் கேள்வி. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அற்புதமான ஒரு டாப் ஆங்கிள் ஷாட் இருக்கும். பல டாப் ஆங்கிள் ஷாட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த ஃபில்மு. அதில ஒண்ணு பண்ணும்போது, அதில ஒரு 2 வண்டிகள். ஒண்ணு அர்ஜுன் ஆக்டர் அவர் ஓட்டக்கூடிய ஒரு வண்டியும் சரி, ஒரு போலீஸ்காரன் ஓட்டக்கூடிய வண்டியும் சரி, அந்த 2 வண்டியும் அந்த சீன விட்டு அப்படி வெளியேறும். ஏறும்போது அர்ஜுன் கதாபாத்திரம் அஜித் அவர்கள் ப்ளே பண்ற ஒரு கேரக்டர். அந்த ஒரு கதாபாத்திரத்தினுடைய தனிமைய அந்த ஷாட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணுது. அத நம்மளால ரசிக்க முடியுமா? அண்ட் அந்த ஜாபர் பார்ன்னு சொன்னேன்ல, அந்த பார்ல ஒரு பெரிய அவமானத்த சந்திக்கிறாரு அர்ஜுன். சந்திக்கும்போது
அகைன் என்னதான் அவ்வளோ பெரிய அவமானம் சந்திச்சாலும், அத்தனை மக்கள் அவர ரொம்ப கேவலமா நடத்தினாலும் கூடல்ல, அந்த இடத்துல ஒரு ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். அவங்க எல்லாரையும் ஒரு இடத்துல பாரு இந்த பார்க்குள்ள பூந்து எல்லாரையும் தூக்குறேன் பாரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபில்ம் இது கிடையாது. அதில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு இவென்ச்சுவலி ஒரு விதமான ஒரு ஜஸ்டிஸ் கிடைச்சாலும் கூட, அந்த ஜஸ்டிஸ் கிடைக்கிறதுக்கான காரணம் நீ என்னை அவமானப்படுத்திட்டியே, பதிலுக்கு நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றது கிடையாது. வேற ஒரு இடத்துல மறுபடியும் எனக்கு நீ சிக்கலை உருவாக்குற அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து தான் வருது. இந்த விடாமுயற்சியுடைய அந்த முதல் பாதியில அனிருத் உடைய ஒரு ஒரு ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா, இதில நான் உள்ள வரேன் பாரு, நான் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உருவாக்குறதுக்காக ஐ அம் கோயிங் டு டூ ஜஸ்ட் அனிருத் திங்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு தன்மை சுத்தமாக இல்லை. இந்த இந்த பகுதிகள் எல்லாமே ஒரு பெரிய அமைதியும் இருக்குது நிறைய காட்சிகளில். அந்த அந்த தீம் மியூசிக் இந்நேரத்துக்கு நமக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த தீம் மியூசிக். அதனுடைய ஒரு வேரியேஷன்ஸை இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வெவ்வேறு விதங்களில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற விடுற ஒரு தன்மை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அவருக்கு தெரியும்ல செகண்ட் ஹாஃப் இருக்குது, செகண்ட் ஹாஃப் வரட்டும் அப்போ வச்சுக்கிறேன் அப்படின்றது மாதிரி. அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஃபர்ஸ்ட் ஹாஃபா அப்படின்னா மேபி நாட் ரியலி. ஏன்னா எஸ்பெஷலி அந்த ஆரம்ப பகுதிகளில் அர்ஜுனுக்கும் கயலுக்கும் மலரக்கூடிய ஒரு காதல் அப்படின்னு பேசக்கூடிய அந்த பகுதிகள் வந்து எனக்கு ஒன்றும் அவ்வளோ கன்வின்சிங்காக இருந்த மாதிரி தெரியல. ஏன்னா ஏதோ வெக்கேஷனில் சந்திக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். திடீர்னு பார்த்தா அது பால்கனிக்குள்ளே ஒரு எகிரி குதிக்கிறாரு. ஏதோ ஒரு மோதிரத்தை அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பேசஸ்குள்ளே. பட் ஐ எம் நாட் ஷுர் இட் ஹேட் அ லாட் ஆஃப் ஹார்ட் அப்படின்ட்டு தான் எனக்கு தோணுச்சு உண்மையாக சொல்ல போனால். பட் ஆரம்ப பகுதிகள் அது ஒன்ஸ் இந்த படம் வந்து அது கயலும் அர்ஜுனும் வா நம்ம ஒரு கார் டிரைவில் போவோம் அப்படின்ற அந்த ஸ்பேஸ்க்குள்ளே இறங்கின பிறகு அந்த பகுதிகள்லாம் நம்ம நினைவில் கூட பெருசாக இல்லை. அது மறக்க அடிக்கிற அளவுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபாகவே இருக்கிறதா நினைக்கிறேன். ஈவன் ஒரு இடத்துல இல்லை எந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உடைக்குது பாருங்களேன். இந்த மாதிரி படங்களில் இப்போது மாட்டிக்கிட்டாருப்பா ஹீரோ, இவருக்கு இப்போ யார் உதவி பண்ண போகிறாங்க அப்படின்னும் போது யூஸ்வலாக உதவி பண்ணுறதுக்குன்னே ஒருத்தர் எப்படியோப்பா கரெக்டாக இந்த இடத்துல இருக்கார்ல இந்த உண்மையை இவர்கிட்ட சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கதாபாத்திரம் இந்த படத்துலையும் வருது. ஆனால் அகேன் டைரக்டர் மகிழ் திருமணி ஆல்மோஸ்ட் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் இப்படி தான் நினச்சிட்டு இருக்கீங்க, இரு அதில் ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே. ஸோ ரொம்ப பெரிய ஆச்சரியங்களும் சந்தோஷங்களும் நிறைஞ்சது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். வெளியில் வரும்போது நான் இன்ஃபேக்ட் இன்டர்வலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபிலிம் அப்படின்ற ஒரு சென்ஸில் தான் இருந்தேன் நான். ஐ திங்க் செகண்ட் ஹாஃபில் மேபி நரேட்டிவ் ஜாய்ஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கான காரணம் வந்து கொஞ்சம் வெற்றி பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறாரு நம்மளுடைய கதாநாயகன். அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆக்ஷன் ஸ்பேஸஸ்குள்ளே இது இறங்க ஆரம்பிக்குது. அண்ட் ஐ கெஸ் இந்த மாதிரி படங்களும் சரி, ஏன் நிறைய முறை வாழ்க்கையுமே எப்போ பெரிய சுவாரஸ்யம் இருக்குது அப்படின்னா நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்காத போது தான் இல்லையா? அந்த ஒரு தேடலில் இது என்னவாக இருக்கக்கூடும் அப்படின்னு யோசிக்கிற அந்த மாதிரி ஸ்பேசஸில் தான் யூனோ தெர் ஆர் மோர் ஜாய்ஸ்ன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் பதில்கள் அப்படின்னு வர ஆரம்பித்த பிறகு அவ்வளோதான், இதுதான் பதில், இதோட பெட்டரான பதில் இருக்க முடியாதா அப்படின்னு கேட்குற ஒரு தன்மதர் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. ஈவன் சம் அதர் லிட்டில் ஸ்பேசஸில் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அசர்பைஜானி ஒரு தாயாக வரக்கூடிய ஒருத்தங்க, அவங்களுடைய ஒரு மரணம் எப்படி படம் பிடிக்கப்பட்டிருக்கு, அதில் இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை இந்த படத்துக்கு பொருந்துச்சா. பட் தெர் ஆர் திங்ஸ் தட் ஐ லைக்ட் அபவுட் த செகண்ட் ஹாஃப் டூ. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜினா கசாண்ட்ராவுடைய ஒரு பர்ஃபார்மன்ஸ், அவங்க தீபிகா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணுறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன்ஃபேக்ட் ஹார்லி குவின் என்னை யோசிக்க வச்சது. எந்த மாதிரியான ஒரு செட்டப்லேருந்து அவங்களுக்கு ஒரு ஆரிஜின் ஸ்டோரி மாதிரி ஒன்று அமையுது அப்படின்றதாக இருக்கட்டும். பட் இதை யோசிச்சுட்டு இருக்கும்போது கூட இல்லை, மேபி இன்னும் தீபிகாவை பொறுத்த புரிதல் நமக்கு இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ. அவங்க ரொம்ப மெனிப்புலேட்டிவான ஒரு கேரக்டர் அப்படின்னு இந்த படம் நமக்கு சொல்லுது. பட் அது இன்னும் கொஞ்சம் பார்த்து அதை ஜீரணிக்கிற அளவுக்கு நமக்கு நேரம் இந்த படம் பெருசாக வழங்கலை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த செகண்ட் ஹாஃபில் இன்னொரு ஒரு சின்ன அது ஒரு சிக்கலே கிடையாது ஆக்சுவலி. ஆனால் நமக்கு சிக்கல் போல் தோணுது அந்த பகுதிகளில் நடக்கும்போது. என்னென்னா ஓகே, இப்போ இவங்க கெட்டவங்க இவங்களால தான் இப்படி நடக்குது, இவங்களால இப்படி நடக்குதுன்ற பல விதைகள் விதைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இல்லையே எனக்கு புரியலையே, அப்போ இதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்குள்ளெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா அது இந்த படத்தினுடைய ஒரு இட்ஸ் கிரெடிட் டு த ஃபிலிம் தான். ஏன்னா அந்த ரெஜினா கசாண்ட்ரா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரே அந்த மாதிரி மனிப்புலேட் பண்ணக்கூடியவங்க அப்படின்றதுனால ஐ என்ஜாய்ட் தோஸ் ஸ்பேசஸ் இந்த செகண்ட் ஹாஃப்.
ஏன்னா இந்த ஒரு நம்பிக்கை அ அது பொறுத்து தான் பேசுதுன்னு நெனைக்கிறேன் விடாமுயற்சி. அது இல்லாத ஒரு ஸ்பேஸஸ்க்குள்ள தான் ரெஜினா கசாண்ட்ராவுடைய கதாபாத்திரம் அவங்களால மேனிபுலேட் பண்ண முடியுது. நம்பிக்கைன்னா உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை மட்டும் கிடையாது. உங்கள் சார்ந்தவர்கள் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையும் கூட. அம் எக்ஸாம்பிளா நம்ம எடுத்துக்கலாமே, அர்ஜுன் ப்ளே பண்ணக்கூடிய ரக்ஷித் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு தன்னையே பிடிக்காது. அவரு சொல்றாரு வேற கிளைமாக்ஸ்ல, "எனக்கு என்னையே பிடிக்காது" அப்படின்னு. இன்னொரு பக்கம் தீபிகாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுடைய ஒரு மென்டல் மேக்கப்பே என்னவாக இருக்கு அப்படின்னா, அவங்களால ஷி இஸ் இன்கேப்பபிள் ஆஃப் லைக்கிங் எனிஒன் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அவங்களையும் சேர்த்து. அது ஒரு பக்கமே இருந்தால், அதனால தான் இப்போ இதுவே அர்ஜுன் மற்றும் கயல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களுக்குள்ள நீங்க எப்பேர்ப்பட்ட ஒரு அ ஒரு ஒரு சந்தேகங்கள் நீங்க அவங்களுக்குள்ள ஒரு விதைச்சுக்கிட்டே இருந்தாலும் கூட, அவங்க எனக்கு உன்ன தெரியும், உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அங்க ரொம்ப முக்கியமாகுது. ஆல்மோஸ்ட் ஒரு சிம்பல் மாரியே தெரிஞ்சாங்க எனக்கு ரெஜினாவுடைய ஒரு கேரக்டர். எப்படின்னா, இப்போ எப்பேர்ப்பட்ட ஒரு நீளமான உறவுல இருந்தாலும் கூட இல்ல, இந்த உலகம் வந்து ஏதோ ஒரு இடத்துல நமக்குள்ள அந்த சந்தேகங்கள் விதைக்க ஆரம்பிக்கும். உலகம் சரி, நம்மளுடைய சுற்றுச்சூழல் சரி, நம்மளுடைய பொருளாதார நெருக்கடிகள் சரி, இது எல்லாமே இல்ல. பட் அந்த மாரி இடங்கள்ல நீங்க அந்த சந்தேகங்கள சீரியஸா எடுத்துக்க போறீங்களா? ஜட்ஜ் பண்ண போறீங்களா அந்த எ எதிர் பார்ட்டிய? இல்ல, நீங்க இல்ல நமக்குள்ள நான் இந்த இந்த பயணத்தில நான் நெறைய கவனிச்சுட்டேன். அதனால இந்த ஒரு விஷயத்தினால நான் உன்ன ஜட்ஜ் பண்ணுவதோ, இப்படி ஒண்ணு நடந்துருச்சு, இதுக்கு மேல நீ வேஸ்ட்டுன்னு நினைப்பதோ, அப்படி நினைக்காம இருக்க முடியும் அப்படின்னு கேட்க முடியுதா உங்களால? இதெல்லாம் கூட யோசிக்க வைக்குது விடாமுயற்சி. ஏன்னா இந்த படம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அர்ஜுனும் கயலும் நீங்க என்னதான் அவங்கள மோட்டிவேட் பண்ணாலும் அவங்க ஒருத்தர் ஒருத்தர் வெறுக்க ஆரம்பிக்க போறது கிடையாது. அதனால தான் இந்த படத்தில அவங்க வில்லன்கள வீழ்த்துவதற்கான அவங்க பிரயோஜனப்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் வந்து அ சராசரி ஆயுதங்கள் கிடையாது. வந்து ஓகேவா கத்தி, புல்லட்ஸோ இல்ல ஃபிஸ்ட்டோ இந்த மாரி ஒண்ணும் கிடையாது. நம்பிக்கை. உன்மேல் நான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, என்மேல் நீ வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை. கரெக்ட் தான். அதுக்காக கன்வென்ஷனல் ஹீரோயிக் சினிமா வருவதிலயோ, இல்ல ஒரு ஒரு ஹீரோ வந்து பிணங்கள் மேல அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது, அனிருத் மியூசிக் வந்து தெறிக்க ஆரம்பிக்கும்போது, அதுலேருந்து வரக்கூடிய ஒரு சந்தோஷங்கள நம்ம குறைச்சு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதில ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு, உண்மதான். பட் ஓகே, அது நமக்கு ரெகுலரா கிடைக்குதுல்ல அங்கங்க. இங்க ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த படத்தில கூட லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்ல ஒரு பியூட்டிஃபுல்லி கொரியோகிராஃப்ட் சீக்வென்ஸ். ஒரு காருக்குள்ள நடக்கக்கூடிய, ஒரு ஹம்மருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சண்டை காட்சிய எப்படி படம் முடிச்சிருக்காங்க அப்படின்ற ஸ்பேஸஸ்லாம் இருக்கு. பட் திஸ் ஒன்ஸ் இல்ல இந்த இந்த ஒரு முறை நம்ப வேற விஷயங்கள் எல்லாம் நம்மளால ரசிக்க முடியுமா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹீரோ வந்து அ வெறும் அக்ரஷனையே நம்பாம இருப்பது. அஃப்கோர்ஸ் ஃபில்ம் பெர்ஃபெக்ட் இல்ல. போக போக நரேட்டிவ் சாய்ஸ் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. இது எல்லாமே உண்மதான். பட் இந்த மாதிரி சாய்ஸஸ் நம்மளால அப்ரிஷியேட் பண்ண முடியுமான்றது தான் கேள்வி. ஆம். இந்த கதாபாத்திரத்தையே நம்ம எடுத்துக்கிட்டோம். அர்ஜுன் அப்படின்ற ஒரு ஆள எடுத்துக்கிட்டோம்னாலே, தன்னுடைய மனைவி செய்யக்கூடிய ஒரு ஒரு வேலையின் காரணமாக, தன்னை தாராளமாக நான் உன்னை விட மேல் அ அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ்ல தான் இருக்கான். இல்லையா? நான் தான் விக்டிம், நீ கேவலமானவன் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு ஸ்பேஸ்ல தான் இருக்கான். அப்படி இருந்தும் அவன் பேசாம இருக்கிறதுல இருக்கக்கூடிய கண்ணியம் ஒண்ணு இருக்குல்ல, அத நம்மளால பாராட்ட முடியுமா? அத நம்ம அதனுடைய ஒரு அழக நம்மளால பார்க்க முடியுமா? அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அம் எ ஏன்னா கயல இந்த படம் ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸ்லயே இந்த படம் இல்ல. அத நம்மளால ரசிக்க முடியுமா அப்படின்னு இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு மொமெண்ட்ல அவங்க ஜட்ஜ் பண்ணப்படுறாங்க. அது கூட பெரிய மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் இல்லல்ல. தீபிகாவ சொல்றேன். அவங்க தான் இவங்கள ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்றாங்க. ஒரு சராசரி அ மனிதன் போல பேசுறாங்க. அப்போ நீங்க அந்த சராசரி ஜட்ஜ்மெண்ட்ட திணிக்கும்போது, அப்போ இந்த கதாபாத்திரம் என்னவாக இருக்காங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்குல்ல. ஓஹோ! அப்போ தீபிகாவுடைய பார்வைய நம்ம அவ்வளோ சீரியஸா எடுத்துக்க கூடாது அந்த ஸ்பேஸ்ல. அத நம்மளால கவனிக்க முடியுமா? இல்ல ஒரு ஒரு ஹீரோயிசம் அப்படின்னு பேசுதுல்ல. இந்த படத்தில இன்ஃபாக்ட் நான் ஹீரோ இல்ல அப்படின்றத தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்ஃபாக்ட் கிளைமாக்ஸ்ல கூட ஆ ரக்ஷித் வந்து அர்ஜுன் கிட்ட வந்து, "என்ன நீ என்ன பெரிய ஹீரோவா?" அப்படின்னு கேட்ட உடனே இவர் கதறி, "சத்தியமா நான் இல்ல. நான் ஹீரோ இல்ல." அப்படின்னு அவன கொஞ்சம் புரிஞ்சுக்கயேன். அந்த சராசரி விளையாட்டுல நான் விளையாடல இந்த படத்தில அப்படின்னு சொல்றார்ல மிஸ்டர் அஜித். அத நம்மளால கவனிக்க முடியுமான்னு. கடைசியாக ஹீரோயிசம் அப்படிங்கிறது இந்த மாரி ஸ்பேஸஸ்லலாம் இல்லாம இருக்கலாம். பட் வேற ஒரு பெரிய ஹீரோயிசம் இருக்குன்னு நெனைக்கிறேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வில்லன் மரணம் நடக்கும்போது, அத பார்த்து கத்துற ஒரு மனசு இருக்கே, கதர்ற ஒரு மனசு இருக்குல்ல. இந்த படத்தில நான் யாரையுமே கொல்ல மாட்டேன். இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹார்லி குயின் அண்ட் ஜோக்கருக்கு வரக்கூடிய ஒரு காதல் கதை போல இருக்கு ரெஜினாவுக்கும், அர்ஜுனுக்கும். ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரேஞ்சா இவர் வந்து பேட்மேன் போல நான் யாரையுமே கொல்ல மாட்டேன். ஆக்டிவாக முட்டியிலேயே சுடுவதாக இருக்கட்டும்.
இந்த மாதிரி ஸ்பேஸஸில் நான் ஆப்ரேட் பண்ண மாட்டேன்னு எடுத்த முடிவுகளில் ரொம்ப ஆச்சரியமான முடிவுகள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஈவன் இஃப் இட்ஸ் நாட் நெசசரிலி கிரேட் ஃபிலிம், பர்ஃபெக்ட் ஃபிலிம், இந்த மாதிரி படங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுப்பது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அண்ட் அதை தான் நான் செஞ்சுட்ருக்கேன். இது என்னுடைய லேட் ரிவ்யூ ஆஃப் விடாமுயற்சி. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க இந்த படத்தை பொறுத்து காமெண்ட்ஸில் விடுங்க. ஆஸ் யூஷுவல் நான் படிப்பேன். மறுபடியும் இன்னொரு லேட் ரிவ்யூக்கு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.